இந்த உலகத்துல யாருமே வந்து எந்த டாக்டர்கிட்டயுமே போகணும்னு அவசியமே இல்லை. முதல் விஷயம் நான் ஒன்று சொல்றேன், உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. கவலையினால உருவாகக்கூடிய வியாதி மண்ணீரலை பாதிக்குது, பொறாமையினால உருவாகக்கூடிய வியாதி கிட்னியை பாதிக்குது. டாக்டர்கள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதே தப்பு. அப்படி யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. பணத்துக்காக தான் எல்லாருமே எல்லாம் பண்றதுக்காக தான் எல்லாம் இருக்காங்க. அப்போ உங்களோட வியாதி குணப்படுத்துறதுக்குலாம் யாரும் கிடையாது. இந்த கேன்சருங்கிற இதை வந்து ஒரு சிம்டம் பேஸ்டில் இருக்கும் பொழுதே இதுக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்கன்னா இதை வந்து முற்றிலுமாவே அவங்கள விட்டு போகலாம். அதான் சொல்றேன், வியாதிங்கிறதே பொய்ன்னு தான் நாங்கள் சொல்றோம். பாடிக்குள்ளேயே ஆன்டிஹிஸ்டமின் இருக்குது. அதை நம்ம தூண்டி விடுறது மூலமா இமிடியேட்டாவே பாடிக்கு ஆன்டிஹிஸ்டமின் கிடைக்கும். இமிடியேட்டாவே வந்து வித்தின் 1 மினிட்ல ஆஸ்மா பேஷண்ட் வந்து அவங்க அந்த ரெஸ்பிரேஷன் வந்து கிளியர் ஆகும். ஆஸ்மா அவங்களை விட்டு 100% ரிலீவ் ஆகும். அதாவது வந்து விந்தன் வந்து சுத்தமா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குணப்படுத்த முடியல. பட் விந்தனு குறைவா இருக்குது அப்படின்னா அதை நம்ம அதிகப்படுத்தலாம், அதை நம்ம குணப்படுத்தலாம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ முறைகள், இந்திய மருத்துவ முறைகள் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ விதமான மருத்துவ முறைகள் இருக்குது. அலோபதி இருக்குது, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருத்துவ முறைகளில் மக்கள் வந்து பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஓசைப்படாமல், மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் ஒரு புதுவிதமான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம்னாக்கா அது அக்குபஞ்சர் முறைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் லூதசேத் நம்ம கூட இருந்து இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம தனிப்பட்ட விதத்துலையும் சரி, பொதுமக்கள் சார்பாகவும் சரி, நேயர்கள் சார்பாகவும் சரி, நிறைய விதமான கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இப்போது பொதுவாக அக்குபஞ்சர் சொல்கிறாங்கண்ணா டாக்டர், அது வந்து இந்திய மருத்துவ முறையை சார்ந்ததா இல்லை வந்து சீன மருத்துவ முறையை சார்ந்ததா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது பொதுவாக வந்து சமூகத்தில் வந்து இது வந்து சைனாவில் வந்து இது டெவலப் ஆகிருக்குங்கிறது மக்களுக்கு கிடைச்ச தகவல். பட் இது வந்து இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம முதல் கண்டம் லெமுரியா கண்டம் தான் இங்கே உருவாயிருக்குன்னு சொன்னாங்க. இங்கேருந்து அங்கே போயிருக்கதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இங்கே அது வந்து ஒரு காலத்தில் அது வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், அது அங்கே போய் கூட வளர்ந்துருக்கலாம். வளர்ந்து திரும்பவும் நம்மளுக்கே வந்து கிடச்சிருக்குது. இது 1988 வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சுது. பட் இப்போ அது பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மக்களுக்கு இன்னும் கூட அதுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இப்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விழிப்புணர்வை விட இப்போ அதுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தி. ஏன்னா மக்களுக்கு வந்து சில மருந்துகள் மூலமாக சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி, இதில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லைங்கிறதுனால இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த மருத்துவ முறையில் சிகிச்சை பெற்று அதில் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. முழுமையான தீர்வு வந்து பல வியாதிகளுக்கு மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ வந்து இதில் ஒரு நிறைய விழிப்புணர்வு கிடைச்சிருக்குது. ஸோ இது இந்தியா ஃபுல்லுமே இன்றைக்கி வந்து பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அக்குபஞ்சர் டாக்டர் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் தன்னை அப்டேட் பண்ணிவிட்டு இன்னும் அதை பற்றி நிறையா படிச்சுட்டாங்கன்னா இந்த அக்குபஞ்சர் வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அக்குபஞ்சரில் வந்து எல்லா வியாதிக்குமே தீர்வு இருக்கா, இல்லை வந்து இந்த பர்டிகுலர் வியாதிக்கு மட்டும் தான் அக்குபஞ்சரில் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எதுனா வருதுங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி அக்குபஞ்சர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வியாதின்னு ஒன்றே கிடையாது. இந்த வியாதிகளுக்கு பேர் வச்சது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு நீங்கள் சிம்டம் வலிக்குன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் நீங்கள் சொல்கிற வியாதி இல்லையா? இப்போ வந்து எனக்கு கழுத்தில் வலிக்கு அப்படி சொல்கிறீங்க. இதுக்கு வந்து பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னே வந்து ஒரு பேர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பேருக்கும் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வலி இருக்குது அப்படின்னா அது அந்த இடத்துக்கான பிரச்சனைகள், அது எந்த ஆர்கன் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுருக்குது, அந்த ஆர்கன் நம்ம சரி பண்ணுறது நிமித்தம் நம்ம அந்த இடத்துல உள்ள பெயினை வந்து கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வியாதி அப்படின்னு ஒரு வியாதி பேரை நம்ம சொல்லுவோமே. இப்போ வந்து கேன்சர் அப்படின்னு ஒரு வியாதி இன்றைக்கி பரவலாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குழந்தையிலேருந்து இன்றைக்கி முதியவர்கள் வர பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த கேன்சருங்கிற வியாதி. அதுவும் ரொம்ப ஒரு 3வது 4வது ஸ்டேஜில் தான் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வியாதிகளை வந்து மொத்தம் 4ஆக பிரிப்போம். ஒன்று வந்து எக்ஸசிவ் ஹீட்டு, டெஃபிஷியன்ட் ஹீட்டு, எக்ஸசிவ் கோல்டு, டெஃபிஷியன்ட் கோல்டு. ஸோ இப்போ இந்த 4க்குள்ளே தான் வந்து இந்த வியாதி இருக்கும். நீங்கள் எந்த வியாதி சொன்னாலும் இந்த 4க்குள்ளே தான் இருக்கும்.
ஸோ வந்து இப்போ வந்து இந்த கேன்சரு, எய்ட்ஸு, டியூபர்குலோசிஸ் இந்த மாதிரி வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் கோல்டு அப்படிங்கிற ஒரு டிசீஸில் வரும். இந்த கோல்டு டிசீஸ் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த இன்க்யூரபிளாக இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ அந்த எக்ஸசிவ் கோல்டு இருக்கிற இடத்துல நீங்கள் ஹீட்டை அதிகப்படுத்தும் பொழுது அந்த வியாதியிலேருந்து அவங்க விடுபடலாம். இப்போ பிரச்சனை எங்கே உருவாகுது அப்படின்னா, இவங்க ரொம்ப டேமேஜ் ஆகுறாங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி மேலே மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த ஆல்டர்னேட்டிவ் மருத்துவர்களை இவங்க யாரும் நாட மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்களுக்கும் வந்து பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளால் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் இந்த கேன்சருங்கிற இதை வந்து ஒரு 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 சிம்டம் பேஸ்டில் இருக்கும் பொழுதே இதுக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்கன்னா இதை வந்து முற்றிலுமாகவே அவங்கள விட்டு போகலாம். அதான் சொல்கிறேன், வியாதிங்கிறதே பொய்ன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ உடம்புல வந்து ஹீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? ஒருத்தர் செத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? மூச்சு நின்று போகும்போது அவரை தொட்டு பார்த்தா கோல்டாக இருக்கும், பாடி சில்லுன்னு ஆயிட்டுங்க, அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறோம். ஸோ கோல்டு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும் ஹீட்டு டிசீஸை விட. ஸோ கோல்டு டிசீஸ் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரும்போது எல்லாம் உணவு முறைகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நீங்களே மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லா வியாதியிலேருந்துமே நீங்கள் விடுபடலாம். டாக்டர்களை உங்களுக்கு தேவையே கிடையாது. நம்ம டாக்டர்கள்ட்ட ஏன் போகிறோம்? நம்ம மேலேயே நம்மளே நாம் சொல்கிறத கேட்கறது இல்லை. இப்போ சாராயம் குடிக்கிறவன்லாம் என்ன நினைக்கிறான்? இன்னையோட லாஸ்ட் நாள் அப்படின்னு நினைக்கிறான். இந்த டிசம்பர் 31 லாஸ்ட் நாள், இனிமேல் 1 எல்லாரும் எடுப்பான், அடுத்த நாளே உட்காந்து சாராயம் குடிப்பான். ஸோ நம்மளே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பல வியாதிகளை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் சிந்திச்சு உள்நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கே புரியும். நம்மளே அதிலிருந்து விடுதலைப்படலாம். டாக்டர்கள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. அப்படி யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு தான். பணத்துக்காக தான் எல்லாருமே எல்லாம் பண்ணுறதுக்காக தான் எல்லாம் இருக்காங்க. அப்போ உங்களோட வியாதி குணப்படுத்துறதுக்குலாம் இங்கே யாரும் கிடையாது. ஸோ உங்கள் வியாதி சரியாகணும்னு நீங்களே நினைக்கலன்னா டாக்டர் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்களே உங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. நீங்களே எல்லா வியாதியிலேருந்து விடுபடலாம். தேங்க்யூ டாக்டர். நல்ல தெளிவான ஒரு விளக்கம். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் டாக்டர். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு வியாதின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனைக்கோ இல்லை வந்து ஒரு கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறாங்க. ஆனால் அந்த வியாதி அவங்களுக்கு தீரலை அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இந்த மாதிரியான மாற்று சிகிச்சை மருத்துவத்தை அவங்க நாட மாட்டேங்கிறாங்க? இதுக்கான காரணம் என்ன? ஏன் தொடர்ந்து வந்து மற்ற சிகிச்சையிலே இருக்கிறதுக்கு அவங்க அது ஃபெயிலியராக போனால் கூட சரி, ஆனால் வந்து அங்கே தான் போகிறாங்க, அங்கே தான் மாத்திரை வாங்குறாங்க, அங்கே தான் சாப்பிட்றாங்க, ஆனால் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்குண்டான காரணம் என்னவாக இருக்கும்? நான் வந்து எந்த ஒரு மருத்துவரையோ இல்லை மருத்துவமனைகளோ நம்ம குற்றம் சொல்கிறதுக்காக இந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கல. இது நீங்கள் ஒரு மருத்துவராக, ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக எப்படி பார்க்குறீங்க? ஏன் மாற்று மருத்துவத்துக்கு ஒரு சரியான வரவேற்பு இல்லை? இது இந்த விஷயத்தை நானே நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை என்னுடைய பேஷண்ட்ஸே கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சில காலகட்டங்களில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்கள்ட்டெல்லாம் ஒரு சில நேரங்களில் போயிருக்கிறாங்க. அங்கே அவங்க ஃபெயிலியூர் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம், இப்போ நானே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், மருத்துவம் காரணம் கிடையாது. அக்குபஞ்சர் சயின்ஸ் வந்து நான் தான் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நிறைய டாக்டர் வந்து இந்த அக்குபஞ்சர் சயின்ஸை வந்து இன்னும் ஃபுல்லாக சரியாக படிக்காமல் கூட இருக்கலாம். கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் நாலேஜ் உள்ள ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை கூட ஒரு பேஷண்ட் சந்திச்சாங்கன்னா அவரால் அதை சரி பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இல்லைன்னா அவர் ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் அவர் ஒரு மருத்துவர் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த மருத்துவம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மாடர்ன் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மருத்துவர் முடிச்சுட்டு வந்து அவர் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் இருக்குது, அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இங்கே இல்லை, அதுக்கான முறைகள் இங்கே இன்னும் வகுக்கப்படலை. ஸோ இன்னும் அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ்டு டாக்டராக மாறும்பொழுது அது மக்களுக்கு இன்னும் ஒரு இது மேலே உள்ள நம்பிக்கையை கூட்டும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அவங்க போகிற டாக்டர் வந்து ஒரு முதல் வாட்டி போகும்போதே கொஞ்சம் சரிவர அதை பண்ணலைன்னா அவங்களுக்கு இது மேலே உள்ள நம்பிக்கைகள் வந்து குறையும். அது நம்மளாக இருந்தாலும் அதானே இருப்போம். ஸோ இதில் நல்ல கொஞ்சம் நாலேஜபுளான டாக்டர் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்காங்க. ஸோ இவங்க அவங்கள போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அது இருக்காங்க, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் இது கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அது அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்களும் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் வர முடியும். இது வந்து
இப்போ நான் 12 வருஷமாக இதை வந்து ஒரு நாள் விடாமல் நான் வந்து பேஷண்ட் பார்த்துருக்குறேன். ஸோ இது ஆரம்ப காலகட்டங்களில் நானும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தேன். நியர்லி ஒரு 7 வருஷம் வந்து இது பெரிய ரிசர்ச் ஒர்க்கே நான் பண்ணேன். இது எப்படி மருந்தே இல்லாமல் ஒரு வியாதி குணமாகுது. இப்போ எனக்கே ஒரு டாக்டர் வந்து மருந்து இல்லாமல் குணமாக்குனதுனால தான் இது மேலே எனக்கு ஒரு அலாதி பிரியப்பட்டு எனக்கு 15 வருஷம் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இல்லைன்னா எனக்கே இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காது. இது எப்படி மருந்து இல்லாமல் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நானே அதிசயப்பட்டு இதை போய் ஆழமாக நான் போய் படித்தேன். அப்படி படித்து கற்றுக்கிட்ட டாக்டராக இருக்கிற பட்சத்தில் அவர்கிட்ட நீங்கள் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அதனால் அதெல்லாம் வந்து இது ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆரம்பத்தில் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அது சரி வர ஆகலைன்னா இது மேலே உள்ள மொத்த நம்பிக்கையே போயிடுது. அதில் கொஞ்சம் இருக்குது. பட் அது காரணமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவங்க ஒரு நல்ல மருத்துவரை அணுகும்பொழுது அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி டாக்டர். இப்போது இருக்கிற எல்லா மருத்துவமனையுமே பார்த்தீங்கன்னாக்கா நோயாளிகளுக்கு வந்து நல்ல சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து குணமாக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் இருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து லாபம் மட்டுமே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாட்டில் இருக்காங்களா? இது வந்து ரொம்பவுமே டயலமாக தான். ஏன்னா கேட்டால் நான் இந்த டாக்டர்கிட்ட போனேன், இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இவ்வளோ செலவாச்சு அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நோய் குணமாகணும், நோய் கொஞ்சம் எனக்கு குணமாச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு வெரி ஃபியூ பீப்புள் அப்படி தான் சொல்ல முடியும். இது நீங்கள் ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? இது ஒரு சிக்கலான கேள்வி இது. ஆக்சுவலாக ஒரு நிர்வாகம், ஒரு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நிர்வகிக்கிற ஒரு ஆளுக்கு தான் அது தெரியும். நீங்களே இப்போ இந்த வீடியோவை கேட்குறவே பல ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த தொழிலை ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு ஆஃபீஸோ ஏதோ ஒன்று ஒரு நிறுவனம் வச்சு நடத்தும் பொழுது அந்த நிர்வாக செலவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய செலவாக சிலருக்கு வந்து இருக்கும். இப்போ ஒரு சின்ன இடம் வச்சு நடத்துகிறவங்களே இன்றைக்கி வந்து மெட்ராஸில் மாதம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணுறாங்க. இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய பெரிய நிறுவனங்கள், ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. அப்போ அதை வந்து நிர்வகிக்கணும்னா அதில் நிர்வாக செலவு ஜாஸ்தி இருக்கும். அவங்க ஏன் இப்படி லட்சமாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் கூட இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாரையுமே ரெண்டாவது அந்த சிஸ்டத்தில் வந்து குணமாக்குற சப்ஜெக்ட் வந்து இல்லாத மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தொடர்ந்து சிகிச்சைங்கிற கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக லைஃப் டைம் மெடிசின், ஒரு எல்லாம் நீங்கள் எந்த டிசீஸ்னாலும் சொல்லுங்கள். ஒரு ப்ரெஷரா, ஹை ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், அவங்களுக்கு தொடர்ந்து மாத்திரை. ஸ்லீப்பு, அவருக்கு இன்சோமினியா, தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அவருக்கு தொடர்ந்து மருத்துவம், தொடர்ந்து மாத்திரை, தொடர்ந்து சிகிச்சை. கேன்சரா, தொடர்ந்து சிகிச்சை, தொடர்ந்து மருந்து. ஸோ இப்படி எல்லா வியாதிகளையுமே வந்து பெரும்பாலும் தொடர்ந்து சிகிச்சை தான், அந்த கான்செப்ட் தான் அதில் வருது. இதனால ஜனங்கள் அதிகமான பண விரயம் ஆகுது, அவங்களுக்கு குணமும் ஆகாமல் போயிடுது. ஸோ இது வந்து நம்ம இதில் ஒன்றும் தலையிட்டு இதை சரி பண்ணக்கூடிய நிலை இல்லை. மக்களும் இன்னும் அடுத்தடுத்து எவ்வளோ மருத்துவ முறைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி யுனானி இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் இது கொஞ்சம் நல்ல கரெக்டான டாக்டரை தேடி போகணும். சரி, இங்கே அங்கே தான் இல்லை. நீங்கள் இப்போ மற்ற மாடர்ன் மெடிசினே நம்ம எடுத்துட்டா கூட அங்கேயும் குணம் ஆகலை. அதனால தான் ஒரு சிலர் வெளியே போகிறாங்க. ஆனால் அதுக்கு இந்த மக்களுக்கு இது மேலே ஒரு பிடிப்பு இன்னும் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறாங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து ஒரு சிஸ்டம் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம். பட் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் வந்து நிறையா டாக்டர்ஸ் வந்து பல வியாதிகளை குணப்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து நிறையா சித்த மருத்துவர்கள்லாம் நிறையா பேஷண்ட்ஸை வந்து குணப்படுத்தியிருக்கிறாங்க. பட் இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது காரணம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் தான் நான் சொல்வேன். ஏன்னா பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், அது நீங்கள் நடத்தி பார்த்தா தான் தெரியும். அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஜனமும் அந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட் செட்டப்பில் இருக்கிறத நம்புகிறாங்க, நம்பி போகிறாங்க. நம்ம ஜனங்களை ஏன் நம்புகிறாங்க நம்ம கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. இல்லை, அவங்கவுங்களுக்கு ஒரு சுயாதீன உரிமை இருக்கு இல்லையா? அதனால் அவங்க நம்பி போகிறவங்க நம்பி போட்டோம். இதை நம்பி வர்றவங்க வருவாங்க. எவ்வளோ டாக்டர் அதுக்கும் கூட்டமாக சிகிச்சை பெற்றுட்டு தான் இருங்க. எவ்வளோ சித்த மருத்துவர்கள்லாம் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு நிறைய பேஷண்ட் அங்கேயும் மிஸ் ஆகிற இது இருக்குது. எல்லா இடத்துலையுமே முழுமையாக 100% எல்லா வியாதிக்கும் குணப்படுத்தியிருக்காங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில இடங்களில் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் ஆல்டர்னேட்டிவை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் காரணம் கிடையாது, மருத்துவர் காரணம். இப்போ சித்தா மெடிசின்லேயே வந்து கேன்சரை குணப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது. மேபி அந்த சித்தா டாக்டருக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சித்தா டாக்டர் தெரியும். அவர்கிட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு 2-6 மாதத்தில் இறந்துருவாங்கன்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டு இன்றைக்கி அவங்க ஒரு 10-11 வருஷமாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க.
அந்த மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கூட குணப்படுத்தியிருக்காரு ஒரு டாக்டர், ஒரு சித்தா டாக்டர். அந்த மாதிரி இருக்குது. ஜனங்கள் தான் அதை பார்த்து போகணும். நம்ம யாரையும் டிக்டேட்லாம் பண்ண முடியாது. பட் அது எக்ஸ்பென்சிவ் தான். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ஜனங்க தான் பார்த்து முடிவெடுக்கும். தேங்க்யூ டாக்டர். இப்போ அடுத்தது வந்து இப்போது உங்கள் வைத்தியத்தில் வந்து என்னால் குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சபிளான ஒரு டிசீஸ் யாரோட வந்து நீங்கள் குணப்படுத்தியிருக்கீங்களா? உங்களோட அக்குபஞ்சர் டாக்டர் வாழ்வில் நீங்கள் சந்தித்த சில ஹேர்டில்ஸ், அதை மீட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாதித்த சில சாதனைகளை எது சொல்வீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மருத்துவத்தில் வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். என்னன்னா, அதை வந்து கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். பிறவிலேயே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அதை மருத்துவத்தில் குணப்படுத்த முடியல. அது எங்களால் முடியல. எங்களாலன்னு சொல்ல முடியாது, என்னால் முடியலன்னு கூட சொல்ல முடியும். அதுக்கான வழிமுறைகள் இல்லை. அது பிறவிலேயே அப்படி இருக்குது அப்படின்னா அதை பண்ண முடியல. மற்றபடி நம்ம விஷயங்கள் மற்ற நோய் எதுவாக இருந்தாலும் நம்ம குணப்படுத்த முடியும். பட் இவங்க வந்து என்னன்னா, ஆரம்பத்தில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, வேறு ஹெவியான மெடிசின்ஸ் எடுத்துடுறது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்க அந்த வியாதியோட தன்மையை ரொம்ப அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா இது மேலே அவங்களுக்கு நாட்டம் இல்லை. ரெண்டாவது இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க அவங்க. மற்றபடி சேலஞ்சாக சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு 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 இந்த சமூகத்தில் ஒரு 3 வியாதிகளை வந்து பெரும்பாலும் மக்கள் அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை நிறைய பேருக்கு நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகள். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த L4 L5ல வந்து டிஸ்லொகேஷனு அந்த மாதிரி ஆகுறது, செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸு, இந்த நெக் பேண்ட்லாம் போட்டுட்டு கழுத்தை திருப்ப முடியாமல் இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து 100% அவங்களுக்கு வந்து நம்ம ரிலீஃப் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப ஆனந்தமான இருக்காங்க. ஏன்னா இப்போ 4 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் ப்ராப்ளம் இதில் படுக்கையில் இருந்தவங்க, இந்தவங்களெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 2வது அதிகமாக நம்ம சரி பண்ண நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா. இந்த ஆஸ்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். பெரும்பாலான பேஷண்ட் வந்து இன்றைக்கி எமர்ஜென்சியாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகுறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் தான் இருக்கும். ஏன்னா மூச்சு நின்றுடுச்சுன்னா உயிர் போயிடும். இந்த மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல 2 ஆர்கன், ஒன்று வந்து லங்ஸு, இன்னொன்று கிட்னி. இந்த உங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறது கிட்னி, வெளியே விடுறது லங்ஸு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான உறுப்பு. அந்த சுவாசம் தொடர்ந்து நடந்தால் தான் உயிர் இருக்கும். இந்த சுவாசத்தில் சிக்கல் வரும்பொழுது அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக, கிரிட்டிக்கல் இல்னஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஸ்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்றைக்கி அது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இந்த பஃபிங் பண்ணிக்கிட்டு நெபுலைசர் வச்சு பஃபிங் பண்ணிக்கிடுறாங்க. அதுக்கு மாத்திரை கொடுத்துட்டு இதை தொடர்ந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி அவங்க லைஃப் டைம் வந்து இதையே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டு நிறைய பேரை நம்ம வந்து நம்ம 100% அவங்கள ரிலீவ் பண்ணி விட்டுருக்குறோம். இது போக வந்து இந்த வெரிகோஸ் வெயின், அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது அடுத்தடுத்து வெரிகோஸ் வெயின் வந்து வெரிகோஸ் அல்சராக மாறும். அந்த மாதிரி மாறும்பொழுது இரத்த கசிவு, நீர் கசிவுலாம் வந்து காலில் ஏற்படும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். இதெல்லாம் வந்து சமூகத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சக்தி. இது போக சிலருக்கு வந்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்பட்ட வியாதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒத்தை தலைவலி, மைக்ரைன் கூட நிறைய பேருக்கு வந்து லைஃப் டைம் ப்ராப்ளமாகவே இருந்திருக்கு. 15 வருஷம் 20 வருஷம்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சரி பண்ணி விட்டுருக்கோம். பிபி வந்து நிறைய பேருக்கு நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். தூக்கம் இல்லாது இன்சோமனியா பண்ணி விட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து முடியவே முடியாதுன்னு சொன்ன நிறைய வியாதிகளை நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம். 100% நம்ம சரி பண்ணி விட்டுருக்கோம். சரிங்க டாக்டர். இப்போ நீங்கள் நிறைய வியாதிகளுக்கு வந்து உங்கள் இதில் தீர்வு சொல்லியிருக்கீங்க. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வெரிகோசிஸ் வெயின் சொல்லும்போது அந்த நரம்பு பிரச்சனை அது எதனால் வருது டாக்டர்? அது வந்து மற்ற அலோபதியிலலாம் போனாலும் சரி, மற்ற முறையிலும் அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இதில் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் வெரிகோசிஸ் வெயினை குணப்படுத்த முடியுமா? இங்கே அக்குபஞ்சர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வியாதிக்கும் மருத்துவ முறைக்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் இருக்காது. எப்படின்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெரிகோஸ் வெயின்ங்கிறது இப்போ காலில் நரம்பு சுற்றி இருக்குது. இதுக்கு முன்னாடி நரம்பு சுத்தாத நிலைமை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு நரம்பு சுற்றி இருக்குது. இதை நம்ம வெரிகோஸ் வெயின் சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இல்லாத காலத்தில் அந்த நரம்பு ஒழுங்காக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண வச்சிருந்தது யார்? இப்போ ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதான காரணம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டல, உங்கள் பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. இப்போ இதுக்கு உங்கள் பையன் காரணமா நீங்கள் காரணமா? அதுதான் காரணம்.
இவ்வளவுதான் மேட்ரு. இப்போ உங்களுக்கு தான் சிகிச்சை கொடுக்கணும், உங்க பையனுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டாம். ஸோ வெரிகோஸ் வெயின்ங்கிறது வந்து அது ஒரு வியாதி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மண்ணீரல்ல உள்ள ஒரு QI டெஃபிஷியன்சி, ஒரு எனர்ஜி டெஃபிஷியண்டாக இருந்தது அப்படின்னா இது வந்து இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ மண்ணீரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசியாலஜி இருக்குது. எப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை ரத்தமாக கன்வெர்ட் பண்ணுறது. அப்படி ரத்தமாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை எல்லா செல்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த 2 வேலைகளை, இன்னும் 2-3 வேலைகள் இருக்குது. இந்த 2 மேஜரான வேலைகளை இந்த மண்ணீரல் பார்க்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி உருவாகுது? டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ப்ராப்ளம். உற்பத்தி பண்ணப்பட்ட ரத்தத்தை செல்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ சரி பண்ண வேண்டியது எதை? மண்ணீரல். இப்போ மண்ணீரலை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலையை அது பார்த்துரும். நாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ மண்ணீரலுடைய QI டெஃபிஷியன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் அதுவே அது சரி பண்ணிவிடும். இது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்புக்குள்ளே பூந்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. சும்மா டெம்பரவரியாக அது இது பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். பட் பெர்மனெண்ட்டாக பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்கள் ஆர்கனை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆர்கன் அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடுச்சுன்னா உங்கள் வியாதி சுத்தமாக உங்களோட போய்டும். ஆஸ்துமா வந்து எதனால் வருது? இது வந்து ஒருத்தர் வந்து லைஃப் லாங் நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபிபிரிலேட்டர் இதெல்லாம் வச்சுட்டு தான் சுவாசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்களோட அக்குபஞ்சரில் நீங்கள் வந்து குணப்படுத்த முடியுமா? இப்போ இந்த ஆஸ்துமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸஸ் டேம்னஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். இப்போ கிட்னியில் ஏற்படக்கூடிய டேம்ப். இப்போ கிட்னி டேம்னு சொல்ல முடியாது, ஹோல் பாடியே டேம்பாக இருக்கும் அந்த ஆஸ்துமா பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும். லங்ஸ்லேயும் டேம்னஸ் அதிகமாக இருக்கும், கிட்னியில் அந்த இந்த டேம்னஸை யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஸ்ப்ளீன் தான் வரும். ஸ்ப்ளீன் தான் வந்து பாடியோடைய டேம்ப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது, அதோடைய வேலை. அது நியூட்ரலாக வச்சுக்கிறது ஸ்ப்ளீனோடைய வேலை. இப்போ இந்த டேம்ப் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி இருக்குது, கிட்னியை சுற்றி டேம்ப் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கிட்னியோடைய அந்த 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 ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிடும். அது ப்ராப்பராக வந்து உங்களுக்கு இன்ஹேல் பண்ண முடியாது. இப்போ மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய காரணங்கள். இப்போ சரி பண்ண வேண்டியது என்னது? ஸ்ப்ளீனை, பாடியோடைய டேம்னஸை குறைக்கணும். குறைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ப்ளீனுடைய டேம்பை குறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டேம் அந்த ஹோல் பாடியில் இருக்க டேம்ப் வந்து வெளியே போயிடும். உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சரியாயிடும். டேம்னா ஈரப்பதம். இந்த உடம்புல உள்ள ஈரப்பதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு துணி வச்சுருக்கீங்க. துணியை நீங்கள் ஒரு ஒரு பக்கெட்டில் ஒரு துணி வச்சுருக்கீங்க. துணியை நீங்கள் பக்கெட்டை தூக்குனீங்கன்னா ஈஸியாக இருக்குமா? தூக்கும் போது ஈஸியாக இருக்கும், வெயிட் கம்மியாக தானே இருக்கும். இப்போ அந்த துணியெல்லாம் நினச்சிட்டீங்க, ஈரப்பதமாக்கிட்டீங்க. ஈரப்பதம் பண்ணி அந்த பாக்கெட்டில் வச்சுட்டு தூக்குனீங்கன்னா வெயிட்டாக இருக்குமா? இதாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். இதுதான் டேம்னஸ். இப்போ இந்த டேம்னஸை குறைக்கணும். இந்த டேம் வந்து இந்த ஸ்ப்ளீன் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். ஸோ அந்த டேம்பை நம்ம குறைக்கும் போது அது சரியாயிடும். ஸோ இந்த ரூட் காஸை நீங்கள் சரி பண்ணால் எல்லா வியாதியுமே உங்களை விட்டு போயிடும். இதை போய் நம்ம கிட்னியை சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, லங்கை சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஸ்ப்ளீன் தான் வந்து லங்குக்கு எனர்ஜி கொடுக்கும், லங்கு வந்து கிட்னிக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்போ ஸ்ப்ளீன்லேருந்து லங்குக்கே எனர்ஜி போகலைன்னா ஸ்ப்ளீனில் லங்ஸ் வேலை செய்யாது, லங்ஸ்லேருந்து கிட்னிக்கு எனர்ஜி போகாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இங்கே நடக்கிற வேலையை கிளியர் பண்ணி விட்டோம்னா அந்த வேலை அதுவாகவே நடக்கும். இப்போ ஒரு சாக்கடை அடைச்சிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எங்கே அடைச்சிருக்கோ அங்கே கிளியர் பண்ணி விடுவீங்க. அது மாதிரி தான் பாடியில் இருக்கிற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தேக்க நிலையில் இருக்கோ அதை நீங்கள் கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா அந்த எனர்ஜி போய் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அது செஞ்சிடும். ஸோ ஆஸ்மாங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்ச பேர், அது வியாதியே கிடையாது, எக்ஸசிவ் டேம்பு. இதுதான் அதோடைய வியாதி. டேம்பை குறைக்கணும். இப்போ ஆஸ்மா வந்து இந்த மூச்சு திணறலோட வர்ற பேஷண்ட்டுக்கு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் அதிகமாகிடும். ஹிஸ்டமைன், இந்த ஹிஸ்டமைன் வந்து ஒரு 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 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். அது செல்களில் போய் அதிகமாக நின்றுவிடும், உங்களுக்கு அந்த ஆர்கனை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ஆகிடும். இப்போ மூச்சு திணறல் உருவாகுது. இதுக்கு நீங்கள் மருந்து எடுத்தால் கூட உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஆன்டிஹிஸ்டமின் மெடிசின் தான் தருவாங்க. பட் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு கெமிக்கல் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது பாடியை வந்து திருப்பி கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் நெபுலைசர் அது இதுன்னு போடுறாங்க, எல்லாமே ஆன்டிஹிஸ்டமின் மெடிசின் தான். ஆனால் பாடிக்குள்ளேயே ஆன்டிஹிஸ்டமின் இருக்குது. அதை நம்ம தூண்டி விடுறது மூலமாக இமிடியேட்டாகவே பாடிக்கு ஆன்டிஹிஸ்டமின் கிடைக்கும். இமிடியேட்டாகவே வந்து வித்தின் 1 மினிட்ல ஆஸ்மா பேஷண்ட் வந்து அவங்க அந்த அந்த ரெஸ்பிரேஷன் வந்து கிளியர் ஆகும். பட் தொடர்ந்து கொஞ்ச நாள் சிகிச்சை பெறுறதன் மூலமாக அவங்க அந்த டேம்பை வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கூடியிருக்கிற ஹிஸ்டமினை நம்ம குறைச்சி விட்டோம்னா ஆஸ்மா அவங்கள விட்டு 100% ரிலீவ் ஆயிடும்.
தேங்க்யூ டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ எல்லா வியாதியுமே எந்த ஒரு வியாதியுமே வியாதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர். இப்போ உங்களால் ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியுமா? ஏதாவது எந்த வியாதியாக இருந்தாலும் எங்களால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வந்து கேன்சர் பேஷண்ட்டு மட்டும் நம்ம எடுக்கிறது இல்லை. கேன்சர் பேஷண்ட்டு, கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட்டு வந்து நம்ம எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லைன்னா, இப்போ நம்ம வந்து இன்பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம மருந்தோ மாத்திரைகளோ யாருக்கும் நம்ம கொடுக்குறதில்ல. அதனால் வந்து நம்ம அந்த இன்பேஷண்ட்டை நம்ம அட்மிட் பண்ணிலாம் நம்ம யாரும் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பேஷண்ட்டையும் நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஸோ அந்த பேஷண்ட் மட்டும் நம்ம எடுக்கிறதில்ல. நீங்கள் மற்றபடி பேஷண்ட்டு, நீங்கள் ஆஸ்மா பேஷண்ட்டாக இருக்கட்டும், வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை, மற்ற நீங்கள் எந்த பிரச்சனைக்குனாலும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து, உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுடைய வியாதி குணமாகலை அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருந்தீங்களோ, அந்த ஃபீஸை மொத்தமாகவே உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். எங்களால் உங்களுக்கு ஒரு ₹100 கூட லாஸ் இருக்கக்கூடாது. ₹1 கூட லாஸ் இருக்கக்கூடாது. அதனால் அந்த அந்த கேரண்டியை நம்ம கொடுக்குறோம். இது எல்லாருக்குமே நம்ம குணமாக்கி கொடுத்துருக்கோம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக யாரும் கொடுக்கறதில்ல. பட் நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக அதை படித்து அதை பண்ணுறதுனால இது எல்லாருக்குமே சரியாயிருக்கு, உங்களுக்கும் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம அதை சொல்கிறோம். தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ போல்டாக ப்ரொபகண்டா பண்ணியிருக்கீங்க. இது வந்து இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது, இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு வெறும் அந்த பெரிய பெரிய மேஜரான டிசீஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து உங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? இப்போ சின்னதாக வர காலாணி, தலைமுடி உதிர்றது, இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம், ஒவ்வாமை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் உங்களால் தீர்வு இருக்கா? இது நீங்கள் சொன்ன ஒரு 3 விஷயத்துக்குமே நம்ம கொடுத்துடலாம். இந்த முடி உதிர்தல்ங்கிறது வந்து ஹீட் சம்மந்தப்பட்டது தான். அது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சுலபமாக முடிச்சிடலாம். இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் ஹீட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். ஸோ அதுவும் நம்ம சரி பண்ண முடியும். காலாணிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். அதுவும் கொஞ்சம் பேர் சஃபர் ஆகியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த காலாணியை சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு அந்த வலி, அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அந்த ஆணி இருந்த அந்த தடமே இல்லாமல் போயிருக்கு. அதை நம்ம இங்கிலீஷில் கான்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமும் கூட. ஏன்னா அந்த காலாணியில் வந்து நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷம் அது என்னமோ சின்ன சின்ன இதை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திருப்பி அது வளர்ந்து இந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் நிறைய கஷ்டப்படுத்திட்டு கிடக்கும். பட் அதெல்லாம் நம்ம வந்து 100% அதை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்தது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் மூலத்துக்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டும் தான் தீர்வு அப்படின்றாங்க டாக்டர். இப்போ உங்கள் அக்குபஞ்சரில் வந்து நீங்கள் இதை எப்படி குணப்படுத்துறீங்க? பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணீரல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். அது கொஞ்சம் நீங்கள் உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றணும். மாற்றிட்டு அதுவும் ஸ்ப்ளீனோடைய QI டெஃபிஷியன்சி தான். அது வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஸ்ப்ளீன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஹோல்டிங் த ஆர்கன் இல்லைன்னா ஹோல்டிங் த செல்ஸ், ஒரு இடத்துல இந்த செல் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத கமாண்ட் கொடுக்குறது வந்து ஸ்ப்ளீனு. ஸோ அந்த ஒரு ஸ்ப்ளீன் QI டெஃபிஷியன்சினால தான் அந்த ஸ்பைல்ஸு, குடல் இறக்கம் இதெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்டது தான். அதை நீங்கள் தொடர்ந்து சிகிச்சை பெறுறது மூலமாக அது பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு அது ரத்தம் மூலமாக இருந்தது அப்படின்னா ரத்தம் இமிடியேட்டாக அரெஸ்ட் ஆகிடும். தொடர்ந்து கொஞ்ச நாள் சிகிச்சை பெற்றாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நார்மலாகவே ஆகிடும். அதனால் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம். சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறோம். உங்களால் வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்கு வந்தாலும் உங்களால் வந்து குணப்படுத்த முடியுமா? இப்போ இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வருது. சின்ன குழந்தைங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. இப்போ அந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஏஜுக்குள்ளே வந்தால் தான் எங்களால் குணப்படுத்த முடியும், இதுக்கு மேலே இருந்தால் எங்களால் முடியாது, நீங்கள் மாற்று மருத்துவ நாடுங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு வந்தால் உங்களால் இது பண்ண முடியும் டாக்டர்? ஏஜுக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா பஞ்சபூத சக்திகள் வந்து எல்லார் உடம்புக்கும் ஒரே மாதிரி தான் ஓடும். உயிர் சக்தி வந்து ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து குறைவாக காணப்படும். இப்போ சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கோட்டையை பார்த்தீங்கன்னா தாவி குதிக்கிறதுக்கு உங்கள் மனசே சொல்லும். அப்போ அந்த உந்துதல் எப்படி கொடுக்குதுன்னா உடம்புல உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். அது வயசாக நம்ம அந்த எண்ணங்கள் குறைபாடுகளே வரும் நமக்கு. அப்படிலாம் குதிக்க மாட்டோம் நம்ம. அப்போ உயிர் சக்தி வந்து நம்ம எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் கிரேவ் யார்டு தான். நம்ம மரணத்தை நோக்கின பயணம் தான் எல்லாருக்குமே. யாரும் பெர்மனெண்ட்டாக இங்கெல்லாம் இருக்க முடியாது. நம்ம பாடி டீஜெனரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலத்தில் வந்து நம்ம உடம்பு இந்த உயிரை விடக்கூடிய சக்தி நிலையில் வந்த உடனே இந்த உயிரை விட்டுருது. நம்ம அதை மரண நாள் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது.
எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து சக்தி ஓட்ட பாதைகளில் எனர்ஜி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு இதுக்கும் ஏன்னா உங்களுடைய வயோதிகத்துக்கும் இல்லை ரொம்ப குழந்தைகளுக்கு அப்படிலாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வியாதிகள் வந்துச்சுன்னா ஈஸியாக குணமாகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட சக்தி அதிகமாக, உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து உயிர் சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வேணால் டைமிங் வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம் முடியும், மற்றபடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சரியாகும். டாக்டர், இப்போ நீங்கள் உயிர் சக்தின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல், குழந்தை இல்லாத குழந்தையின்மை வந்து நிறையவே பொதுவாக காணப்படும் ஒரு பிரச்சனை. இதுக்கு காரணம்னாக்கா விந்தணு குறைபாடுன்றாங்க, ஆண் பெண் மலட்டுத்தன்மை அப்படின்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சரில் தீர்வு இருக்கா? விந்தணுகளை உற்பத்தி பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு குழந்தை பெற்றோர் உருவாக்குறதோ பண்ண முடியுமா? அதாவது வந்து விந்தணு வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குணப்படுத்த முடியல. பட் விந்தணு குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அதிகப்படுத்தலாம், அதை நம்ம குணப்படுத்தலாம். இது வந்து ஆண்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். பெண்களுக்கு தான் வந்து நிறைய பிசிஓடி ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து லேடிஸ் சொல்லுவாங்க. அந்த எக்கு வந்து கரெக்டாக உண்டாகாமல் இருக்கும், சைக்கிள் அந்த மென்சுரேஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், எக்ஸஸாக சிலருக்கு வந்து மென்சுரல் இருக்கும், சிலருக்கு வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஸ்கேண்டி பீரியட்னு சொல்லுவோம், அதை கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது யூட்ரஸ் வந்து ப்ராப்பரான இதில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ யூட்ரஸ்க்கு வந்து ஒரு பெண் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம், 2 விஷயம் நடக்கணும். ஒன்று வந்து யூட்ரஸ்க்கு வந்து நல்ல காப்பியஸ் ஃப்ளோ இருக்கணும், அந்த பிளட் ஃப்ளோ வந்து நிறையா இருக்கணும், யூட்ரஸ்க்கு இருக்கணும். இன்னொன்று வந்து அது வந்து இந்த பியாண்ட் த சயின்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், அது அக்குபஞ்சர் சயின்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக கிட்னி நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும். அது வந்து ப்ரீ ப்ரோக்ராம் கூட சொல்லலாம். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அந்த ஃபீமேலுக்கு ப்ரோக்ராம் பண்ணி தான் இருப்பாங்க. அத்தனை குழந்தை தான் அது பிறக்கும். அந்த மாதிரி அந்த கிட்னியில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுல உள்ள பிரச்சனை இருக்கும். அதை நம்ம சரி பண்ணுறதன் மூலமாக நம்ம குழந்தை, இப்போ நம்ம கொஞ்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை பிறந்திருக்காங்க. அது வந்து சால்வபுள் ப்ராப்ளம் தான். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது அதில் இன்சால்வபுளாகவும் இருக்குது. அதில் நீங்கள் அதாவது வந்து ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன, உணவு பழக்க வழிமுறைகள் என்னவாக இருக்கும் டாக்டர்? இப்போ வியாதிங்கிறது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக டாக்டரையே நம்பி போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே. ஏன்னா டாக்டர் என்ன உங்களுக்கு என்ன இப்போ வேலைக்காரனா, உங்களை குணப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன தேவை? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னது இந்த அக்குபஞ்சர் டாக்டர்லாம் வந்து நீங்கள் மிஞ்சி போனால் என்ன ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய்க்கு மேலே எந்த டாக்டருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 1000, 500லாம் வச்சு எந்த டாக்டரும் பெரிய கோடீஸ்வரனால ஆக முடியாது. நீங்கள் அங்கே கூட போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் மாற்றிட்டு, நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே வந்து எந்த டாக்டர்கிட்டையுமே போகணும்னு அவசியமே இல்லை. முதல் விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இப்போ நீ காலையிலேருந்து எடுத்துக்கங்களேன், நீங்கள் முழிங்கன்னு சொல்கிறதே உங்கள் உடம்பு தான். அதுக்கப்புறம் முழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா யூரின் போன்னு சொல்லும், உங்களை உடம்பு தான் சொல்லணும். இல்லை யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களா உங்களை, அல்ல உங்களுக்கு யூரின் வருது நீங்கள் போய் யூரின் போங்கன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. யூரின் வருதுன்னு சொல்லுது, மோஷன் வருதுன்னு சொல்லுது. இதெல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு பசி அப்படிங்கிறதையும் உங்கள் உடம்பே தான் சொல்லுது. நீங்கள் பசிச்சா போய் சாப்பிட போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இடையில உங்களுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு, டே முடிஞ்சோடனே நைட் ஆகுது, தூக்கம் வருதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்கள் உடம்பு தானே சொல்லிச்சு. ஸோ இந்த உடம்பை விட ஒரு பெரிய மருத்துவர் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் கிடையாது. உங்கள் உடம்பு தான் உண்மையான மருத்துவர். இப்போ நீங்கள் இந்த மருத்துவர் சொல்கிறத நீங்கள் கேட்கலங்கிறதுனால தான் நீங்கள் மருத்துவரை வெளியே தேடுறீங்க. உடம்பு தான் முதல் மருத்துவர். இந்த உடம்பு சொல்கிறத மட்டுமே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு முழுமையாகவே தப்பிச்சிடலாம். ஆனால் உணவு முறைகள்னு ஒன்று நம்ம வச்சுருக்குறோம், அது ஒரு பிரச்சனைக்குள்ளே வருது. இயற்கை உணவுலேருந்து நம்ம ரொம்ப தாண்டி வந்துட்டோம். ஸோ இந்த உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்கணும், முதல் விஷயம். இன்னொன்று, இந்த உணவுகளை நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் எடுத்து சாப்பிட தெரியணும். இப்போது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு தீண்டாத உணவுகளை சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப நாளாக வந்து அப்படி நம்ம சாப்பிட்டு வரல. நம்ம வந்து சோறு பொங்கி அதுக்குள்ளே சட்னி, சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் ஊற்றி குழச்சி சாப்பிட்டு தான் நம்ம பழகிட்டோம். ஸோ வந்து இதில் ஒரு நொதி உண்டாகிருக்கு. அந்த நொதி தான் நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் உண்டாகி இன்றைக்கி நம்ம சமைச்ச உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டு பழகி இன்றைக்கி சமைச்ச உணவு தான் கேட்குறோம் நம்ம.
ஸோ முதல்ல வந்து இந்த உணவு முறைகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டுறது மூலமாக நிறைய வியாதிகளை தவிர்க்கலாம். பழங்கள் அதிகமாக சாப்பிடலாம். அதான் இதெல்லாம் அன்குக்குடாக நீங்கள் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பழகிக்கலாம். இன்னொரு விஷயம், சாப்பிட்ற முறையில் வந்து உண்மையிலே உங்களுக்கு பசிச்சா மட்டும் சாப்பிட்டு பழகணும் முதல்ல. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், லஞ்ச் சாப்பிட்றேன், டின்னர் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே பேர்கள்லாம் வச்சு அப்படிலாம் 3 வேளை சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். பசிக்கிறது உங்கள் உடம்பு கேட்குதா, உடம்பே மருத்துவர்னு சொல்லிட்டேன், அது சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த உணவு முறைகளை கூட நீங்கள் மாற்றுறதன் மூலமாக நீங்கள் நிறையா பிரச்சனைகளை, வியாதிகள் வராமல் தடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதை யாருமே சொல்கிறது இல்லை. ஏன்னா இந்த உணவுகளெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க, சின்ன எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன்னா பாடி வந்து பார்த்திங்கன்னா மசில் வந்து ஃப்ரீ பண்ணணும். ஈவன் ஒரு மிருகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே உடம்புலாம் நெளிக்கும், அந்த மசிலை ஃப்ரீ பண்ணுது. ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் யோகா பண்ணிக்கலாம், ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ், அது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். குனிஞ்சு நிமிருங்க, எதையோ ஒன்று பண்ணுங்களேன், காலை தூங்குங்க, கை தூங்குங்க, எதையாவது ஒன்று பண்ணி உங்கள் பாடியை ஃப்ரீ பண்ணுங்கள். இதை பண்ணுறதன் மூலமாக நிறைய வியாதிகளை நீங்கள் தடுத்துக்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இது யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் சொல்லும்போது ஜனங்கள் வந்து அதுக்கு வேறு மாதிரி நினச்சிருவாங்களோ நினச்சி பயந்தே சொல்கிறது இல்லை. நினைக்கிறேன் உங்கள் எண்ண ஓட்டங்கள் தான் வந்து பல வியாதிகளுக்கு காரணம். பல வியாதிகள்னு மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மேஜரான ப்ராப்ளங்கள் எல்லாத்துக்கும் வந்து எண்ண ஓட்டங்கள் தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம எமோஷன்ஸ்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா துக்கப்படுறது, கவலைப்படுறது, பயப்படுறது, பொறாமப்படுறது, கோபப்படுறது, இதெல்லாம் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எமோஷன் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 100% இந்த வாழ்க்கையை நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் வாழ முடியும். ஒன்று கவலைப்படுறது. இப்போ அது சொன்னால் சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டானா அவனுக்கு 1000 பிரச்சனை வந்துடும், அப்புறம் அவன் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படி. சரி, ஆனால் இதுக்கு ஒரு உதாரணமாக நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த கவலைப்படுறது நம்ம உடம்பை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மாவோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு பிடிச்ச உணவை தயாரித்து வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் குளிச்சுட்டு நல்ல டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் போய் சாப்பிட போகிறீங்க, சாப்பாடை கையில் எடுத்துட்டீங்க, ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பசிக்குமா பசிக்காதா? பசிக்காது. பசிக்காது. அப்போ இவ்வளோ நேரம் இருந்த பசி அந்த துக்கமான ஒரு விஷயத்தை, ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்மிடியேட்டாக நின்றும். அதை திரும்ப நீங்கள் சாப்பிட்டாலும் அதை டைஜஷன் பண்ணாது. ஸோ எப்போ உங்களுக்கு அந்த பசி தன்மை போயிடுச்சோ அப்போ நீங்கள் சாப்பிட்டோன்னா அது ஜீரணம் ஆகாது. இப்போ இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்போ கவலையோடு இருந்து நம்ம சாப்பிட்டா அது நமக்கு அஜீரணத்தை கொடுக்கும். ஸோ நம்ம வியாதியோடைய வெரி பேஸ் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு தான். காரணம் என்னன்னா, இப்போ நான் உதாரணமாக ஒன்று சொன்னேன், ஆனால் நம்மளுடைய ஃபுல் டே நம்ம வந்து ஏதாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கோம். இந்த கவலை நிமித்தம் நமக்கு இவ்வளோ வியாதிகள் நமக்கு வந்துடுது. இந்த வியாதிகள் எல்லாமே வந்து நம்ம ஸ்ப்ளீனை சரி பண்ணுறதன் மூலமாக அந்த வியாதிகளை நம்ம குணப்படுத்தலாம். இதுதான் வியாதிகளுடைய பிறப்பிடம், நம்ம என்ன சிந்தனை ஓட்டம் தான். இந்த கவலையான சிந்தனை தான் வந்து நம்மளுக்கு வியாதிகளை கொடுக்குது. இந்த சிந்தனை மூலமாக உருவாகிற வியாதிகளை நம்ம குணப்படுத்த முடியும். இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் இன்னொரு வியாதி ஒன்று வருது, பொறாமைப்படுறதுனால ஒரு வியாதி வருது. இந்த வியாதி தான் பெரும்பாலும் இன்க்யூரபிளாக இருக்குது. இந்த பொறாமைங்கிற ஒரு வியாதி வந்து எங்கே உருவாகுது அப்படின்னா கிட்னியில் உருவாகுது. இந்த கவலையினால் உருவாகக்கூடிய வியாதி மண்ணீரலை பாதிக்குது, பொறாமையினால் உருவாகக்கூடிய வியாதி கிட்னியை பாதிக்குது. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் ஏதோ ஒரு வியாதியை சொல்லுவார், போய் ஹாஸ்பிட்டலுக்கு போடா, டாக்டர்கிட்ட பாருடா, மாத்திரை வாங்கி சாப்பிடு, மருந்து வாங்கி சாப்பிடு, உனக்கு சரியாயிருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத ஜனங்கள் கூட சொல்லும். ஆனால் கிட்னியில் ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு பயம் வரும். அது உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுக்கு கிட்னியில் ப்ராப்ளம்னா ஐயோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இது பொறாமையினால் வரும். ஸோ இந்த பொறாமைங்கிற குணம் நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா கவலை வெளியிருந்து வந்தது, ஆனால் பொறாமைங்கிற குணம் நம்ம பிறப்பில் இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்கும். அதை ஈகோங்கிற மூலமாக வெளிப்படும். இந்த மாதிரிலாம் வெளியே வர்ற ஒரு சப்ஜெக்ட்.
ஸோ இந்த பொறாமைங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும் நம்ம எப்படிலாம் பொறாமைப்படுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் பொறாமை வந்து படுறதுனால யாரையுமே நம்ம வந்து வாழ வைக்கவும் முடியாது, தாழ வைக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு இறைவன் என்னென்ன கொடுக்குறோன்னு நினைக்கிறானோ அதை கொடுத்துருவான். நீங்கள் போய் அதை பிளாக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எல்லாருமே பாருங்களேன், பெரிய பெரிய ஆளாக ஆனவங்களே பாருங்களேன், இவங்கெல்லாம் எப்படி ஆனாங்க? எல்லாரும் தடுத்திருப்பாங்கல்ல. ஒருத்தர் சிஎம் ஆக விட்டுருவாங்களா ஈஸியாக? ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக விட்டுருப்பாங்களா? ஏதோ ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் அது கஷ்டப்பட்டு பல தடைகள் எல்லாம் உடைச்சி தான் வந்து ஒருத்தர் பிஎம் ஆயிருப்பார், ஒருத்தர் சிஎம் ஆயிருப்பார், ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிருப்பார். ஏன் சாதாரண ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட இவ்வளோ கஷ்டத்தில் பட்டிருப்பார். ஒருத்தர் ஒரு பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருப்பார். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு கதையாக கேட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அடையார் ஆனந்த பவன் ஓனர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார். நம்ம சரவணா ஸ்டோர் பவன் ஓனர் கஷ்டப்பட்டு உண்மையிலே தான் அவங்க யாரும் எடுத்த உடனேலாம் பணக்காரனாயிருக்காங்க. அவங்களும் பல பிரச்சனைகளை சந்தித்து இருந்து தான் அவங்க பணக்காரனாயிருப்பாங்க. அப்போது நம்ம உழைச்சா நம்ம ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் நாம் ஒன்று உணர்ந்து நம்ம ஒரு படித்து நம்ம அதை புரிஞ்சு நம்ம அதை ஆழமான சிந்தித்து நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து நேர்மையான முறையில் செஞ்சோன்னா 100% நாமளே சக்ஸஸ் ஆகலாம். நம்ம இன்னொருத்தர் மேலே பொறாமப்படுறதுனால 100% யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது. நம்ம அவரை யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இந்த உலகத்தில் எல்லாருமே மரணிக்க போகிறவங்க தான். காலமாற்றங்கள் அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒருத்தர் மறிப்பார், நான் கொஞ்ச நாள் கழித்து மறிப்பேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் மறிப்பார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் மறிப்பார். ஆனால் எல்லாரும் மறித்து போகிறவங்க தான். இதில் இந்த பொறாமப்படுறதுனால நம்ம எந்த விதமான சாதனையும் நம்ம பட முடியாது. ஸோ ஆனால் இந்த பொறாமப்படுறதை நம்ம குறைச்சிட்டே வந்தோம்னா நாம் நல்லா இருக்கலாம். அவங்கள பற்றி விடுங்க, நாம் நல்லா இருக்கிறதுக்கு தானே அந்த போராட்டமே. இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், இதைத்தானே நம்ம சிந்திக்கிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கலாம், இந்த ஒன்றை மட்டும் நம்ம ரிலீவ் பண்ணிட்டோம்னா. ஸோ அல்டிமேட்டாக இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிசீஸுன்னு சொல்கிறோம், நிறைய டிசீஸ் எல்லாம் சொல்கிறோம். அந்த டிசீஸ்க்கெல்லாம் காரணம் வந்து அடிப்படையாக கிட்னி தான். இந்த கிட்னியோடைய ஃபங்க்ஷன் அதிகமான பொறாமைப்படாமல் இருக்கிறதுனால கிட்னியோடைய ஃபங்க்ஷனை நம்ம நல்லா வச்சுக்கலாம். ஸோ இந்த பொறாமைப்படுறதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் நிறைய வியாதி வராமலே நம்ம மரணிக்கலாம். நான் வியாதிங்கிறது இளமையான பருவங்களில் வர்றது வேற, முதுமையில் வர்ற வியாதி வேற. அந்த மாதிரி முதுமையில் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டான வியாதிகள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம பெத்த பிள்ளைங்களே என்ன அவங்களும் எங்கேயோ பறந்து போய் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்களும் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, படுக்கையில் இருக்கிற ஒரு ஆளை பார்க்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நானே எங்கள் அம்மாவெல்லாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதை மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்திலே கிடையாது. நம்ம அம்மா அப்பா அப்படி படுக்கையில் இருந்துட்டு அது உண்மையில் அது உங்களால் எந்த தொழிலுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் அதில் உருவாகும். அதனால தான் என்னென்னா நீங்கள் வந்து இந்த எண்ணங்கள் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான வியாதியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மனிதர்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு முறைகளையும் இந்த எண்ண மாற்றங்களையும் உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மொத்த வியாதியிலேருந்துமே நீங்கள் விடுபட்டுடலாம். தேங்க்யூ டாக்டர், நல்ல அருமையான விளக்கம் டாக்டர். அடுத்தது இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பொறாமை இந்த இதெல்லாம் வந்து மன சம்பந்தமானப்பட்ட விஷயங்கள். இப்போ மனநோய் உள்ள ஒரு நபர் வந்து நபர்களோ இல்லை வந்து அந்த மாதிரி வந்து நரம்பியல் பிரச்சனை உள்ளவங்க அதை கொஞ்சம் குணமாகட்டலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனநோய் வந்து அக்குபஞ்சரில் குணப்படுத்தலாமா? பெரும்பாலும் இன்சேன் பர்சன் சொல்லுவாங்க. இன்சேன், அதாவது மென்டலி ரிட்டார்டட் அந்த பீப்புளுக்கு வந்து வியாதி இருக்காது. இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கவலைப்படுறது பொறாமப்படுறது வந்து இன்சேன் பர்சன்ட் இருக்காது. இன்சேன் பர்சனுக்கு வந்து மென்டலாக ப்ராப்ளம் தான் இருக்கும், அவருக்கு வேற வியாதி இருக்காது. அந்த வியாதி வந்து அவங்க நம்மள்கிட்ட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டட்னா அவருக்கு நீங்கள் எப்படி மருத்துவம் கொடுப்பீங்க? அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மருந்துகளை மட்டுமே கொடுத்து அவங்கள செடேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. பட் வந்து இந்த இன்சேன் பர்சனுக்கு வந்து நம்ம இதுவரை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் யாருக்கும் கொடுத்ததில்லை. அது கொஞ்சம் அவங்கள நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட யாரும் வரல, வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். மேபி அது ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். ஒருவேளை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட ஆகலாம், நம்ம இன்னும் பண்ணல யாரும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இது வரைக்கும் எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக அழகாக விளக்கமாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. அதில் சேலஞ்ச் வேறு பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு வந்து ஓப்பனாக ப்ரொபகண்டா பண்ணியிருக்கீங்க. எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் யாருக்குன்னு
குணமாகணும்னா அவரோட பைசா எல்லாம் நாங்கள் வாங்கின பைசாலாம் ஃபீஸெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு மருத்துவருமே சொல்லாத ஒரு புதுமையான ஒரு பதிவு. தேங்க்யூ டாக்டர். நன்றி. உங்கள் ராணி ஆன்லைன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. தேங்க்யூ.